வீட்டு பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது. பூ பெய்துனா போதும், நாங்கள் உடனே திருமணம் பண்ணி வச்சிருவோம். அரசாங்கம் என்னதான் இதை குழந்தை திருமணம்னு சொன்னாலும், சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொன்னாலும், நாங்கள் பண்ணுறதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இந்த மனநிலையோட சில மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு குழந்தை திருமணங்களை பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது எப்படி இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 14 வயசுடைய ஒரு பொண்ணு பிக்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த பிக்மினா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது அரசாங்கம் வந்து கர்ப்பிணி பெண்களை கவனித்துக் கொள்றதுக்காக இந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு இந்த பிக்மியில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கலாம். நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களும் டாக்டர்களும் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி வயிற்றுல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்காணிப்பாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி கண்காணிப்பாங்க. இதுவே குழந்தை பிறந்த பிறகும் கூட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா, தாய் ஆரோக்கியமாக இருக்காங்களா, குழந்தையுடைய அசைவுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே வருவாங்க. நீங்கள் எந்தெந்த டைம்லலாம் குழந்தைகளுக்கு ஊசி போடணும், இப்போ வந்து கர்ப்பிணியாக இருந்த பெண்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், குழந்தை பெற்றிருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், அவங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் ரொம்பவே நல்லாவே கவனிச்சுக்குவாங்க இந்த பிக்மி போர்ட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலயமா. இப்போது இந்த இதில் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தன்னுடைய ஆதாரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சர்ச் பண்ணதில் இவங்களுக்கு பிக்மியில் வந்து வேறு ஒரு வயசு காமிக்குது. அதாவது என்னென்னா, அவங்களுடைய உண்மையான வயசு 14 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆனால் ஆதாரில் கொடுத்துருக்க பயோடேட்டாவை படி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து 20 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை எனக்கு 20 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சமாளித்து பேசியிருக்கு. உடனே இந்த அதிகாரி வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறை வந்து இந்த பெண்கிட்டையும் அந்த பெண்ணுடைய கணவர்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போதான் உண்மை நிலவரம் என்ன வெளிவருதுன்னா, இந்த பொண்ணுக்கு 14 வயசு அப்படின்னும் இந்த பொண்ணுடைய கணவருக்கு 29 வயசு அப்படின்னும் தெரிய வருது. வீட்டில் பார்த்து தான் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போதான் பொது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணங்கள் வந்து அதிக அளவில் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த மார்ச் மாதம் 2025 இப்போ வரைக்குமே 545 குழந்தை திருமணங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த பெண்கள் எல்லாம் கர்ப்பமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரவு வந்து சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த 2025 மார்ச் மாதம் வரைக்குமே 545 பெண்கள் குழந்தை திருமணங்கள் பண்ணி அதன் மூலமா கர்ப்பம் தரிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த தரவு வந்து ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக நடக்கிறத பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக இப்போ நம்ம கிருஷ்ணகிரி பார்க்குறோம் இல்லையா, கிருஷ்ணகிரியில் வந்து 72 குழந்தை திருமணங்கள் வந்து நடந்திருக்கு. அதே போல் சூளகிரியில் 81, கேலமங்கலத்தில் வந்து 66, இந்த மாதிரி எல்லாம் தரவுகள் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாவே இப்போ பார்க்கப்படுது. சரி, ஓகே, இப்போ இந்த குழந்தை திருமணம்லாம் எப்படி நடக்குது, அவங்க வீட்டில் வந்து எப்படி ஒத்துக்கிறாங்க, முதல்ல இந்த பெண் குழந்தைகள் எப்படி ஒத்துக்கிறாங்க, பெண் குழந்தைகளுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லையா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நம்மளுக்கு எழலாம். பெண் குழந்தைகளே இதுக்கு வந்து விருப்பம் தெரிவித்து சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஆனாலும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் என்ன காரணம், பெற்றோருக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லையா, அந்த குழந்தை வந்து எப்படி வெளியே தெரிவிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, குழந்தைகளுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு வந்து பள்ளிகளில் இருந்தே கற்றுத்தரப்படுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ பெற்றோர்கள்லாம் எதுக்கு இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, பெண் குழந்தைகள் இப்போ வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள காதலிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மரியாதை வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பூ பெய்திய உடனேவே அவங்க என்ன வயசில் இருக்காங்க, அவங்க என்ன கல்வி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கணக்கில் வைக்காம உடனேவே தன்னுடைய சுயசாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்றது முழுமுதற் காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நல்லவரன் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம்,
கல்யாணம், இந்த வரனையே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இது போன்ற காரணங்களால பெற்றோர்கள் வந்து குழந்தை திருமணங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் பொது சுகாதாரத்துறையில இருந்து அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்கப்படுது. அப்ப பெண் குழந்தைகள் ஏன் இதுக்கு வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளும் இதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து நிலவுது. இதுல வந்து 2 விதங்களா பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ், அதாவது சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டு கர்ப்பம் தரிக்கிறாங்க இல்லையா, இவங்களில் வந்து இந்த டீனேஜர்ஸ் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அதிக பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை திருமணங்கள் எங்ககிட்ட தகவல் வந்து நாங்கள் போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம், ஆனால் எங்ககிட்ட தகவல் வராமையே நிறைய திருமணங்கள் நடக்குது. இதுலேயும் வந்து பெண் குழந்தைகள் தன் காதலனோட ஓடி போய் கர்ப்பம் தரிக்கிற விஷயங்களும் வந்து அரங்கேறுது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைப்பில் இருந்து சொல்கிறாங்க. அதே போல் மருத்துவர்களில் நிறைய பேருமே எங்ககிட்ட இந்த மாதிரி செக்கப்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் மருத்துவர்களும் சொல்றாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த ஸ்கேம் நடந்திருக்கு இல்லையா, இப்போ இந்த ஸ்கேமை பத்தி நம்ம வந்து அதிகாரிகள் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஸ்கேம்ஸ் வந்து அதிகமாகவே நடக்குது. எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரௌசிங் சென்டர்லையும் அதே போல ஸ்டூடியோஸ்லையும் அதிக அளவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 200 ரூபாய் வாங்கிட்டு ஆதார் கார்டில் இருக்கிற தன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி வந்து கொடுத்துட்றாங்க ப்ரௌசிங் சென்டரில். அதே போல் ஸ்டூடியோஸ்லையும் வெறும் 500 ரூபாய் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸையும் மாற்றி கொடுக்கறது, இது போன்ற ஸ்கேம்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. இதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இது போன்ற கேசஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் அதிகமாகவே வருது, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து இளம் வயதிலேயே கர்ப்பம் தரிச்சு வரும்போது இதை வந்து செவிலியர்கள் எங்ககிட்ட வந்து தெரிவிக்கணும். இதே போல சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து குழந்தை திருமணம் நடைபெறுது அப்படின்னு சொன்னாலே அது காவல்துறையினரான எங்ககிட்ட வந்து தெரிவிக்கணும். அப்படி இல்லைன்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிவிக்கணும். இதை வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் யாருமே குழந்தை திருமணத்தை வந்து ஆதரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டும் காவல்துறை தரப்புல இருந்து ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்படுது. அதே போல இதுக்கு ஆதரவு தெரிவித்து நடவடிக்கை எடுக்காம விட்டதுனால ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் நாங்கள் பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலையுமே காவல்துறை அதிகாரிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் நர்சஸும் வந்து வார்ன் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி செக்கப்ஸ்க்கு வராங்க, இது போல் கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட அவங்களுக்கு வந்து வார்ன் பண்ணுங்க, இது குழந்தை திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்படுது. இப்போ உலகம் என்னதான் நவீனமயமாகிட்டே போனாலும் கூட, பெண்கள் எல்லா துறையிலையுமே சாதனை படைச்சிட்டே இருந்தாலும் கூட, ஆனால் இன்னும் பிற்போக்குத்தனமான சில செயல்கள் எல்லாம் நம்மளுடைய உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது கூட மோசடிகள் வந்து பரிணாம வளர்ச்சி பெற்றுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒன்று தான் இந்த போல ஸ்கேம்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா, என்னதான் நம்ம டெக்னாலஜிபிளாக வளர்ந்துக்கிட்டே போனாலும் கூட பெண்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னமும் பெற்றோர்களும் சரி, உறவினர்களும் சொல்லி, இந்த சமூகமும் சரி, கொஞ்சம் பிற்போக்கு சில சிந்தனைகள்ல தான் இருக்காங்க அப்படின்றது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. அதனால உங்களுக்கு இப்ப குழந்தை திருமணம் யாருக்குன்னா பண்ணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சாலோ, இல்ல நீங்க அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலோ, ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு தகவல் தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாரு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லி ஒரு நடவடிக்கை மேற்கொள்றதுக்கான வழியை பாருங்க. மேக்சிமம் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் தான் இருக்கிறதுலே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே இதை சொல்லி கொடுத்து வழங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பா இருந்தாலும் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு தகவல் தெரிவிக்கணும்னு.